அரசபை வழக்கம் போல நடந்துட்டு இருந்துச்சு. அரசர் அமைச்சர்கள் எல்லாருமே சபையில உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த நாள் அரசருக்கு எந்த முக்கியமான வேலையும் இல்ல. அதனால அவருக்கு பொழுதே போகல. அப்போ அவரோட பார்வை எப்பவுமே தன்னோட புத்திசாலித்தனத்தால எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிற அமைச்சர் சோமு மேல விழுந்துச்சு. சோமுவ புத்தியால வெல்லணும்னு அரசர் பல முறை முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா ஒவ்வொரு முறையும் சோமு ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிச்சு அந்த சூழ்நிலைய சமாளிச்சிடுவாரு. இந்த தடவை எப்படியாவது சோமுவ மாட்ட வைக்கணும்னு அரசர் மனசுக்குள்ளேயே உறுதியா முடிவு பண்றாரு. அமைச்சர் சோமு, உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான சவால் கொடுக்க போறேன். இந்த முறை நீங்க தப்பிக்கவே முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அரசே, இதுவரைக்கும் நீங்க கொடுத்த ஒவ்வொரு சவாலுக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பதில கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த முறையும் நான் அதுக்கான பதில கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா கவனமா கேளுங்க சோமு. இன்று முதல் நாளை காலை வரை உங்களுக்கு அவகாசம் இருக்கு. அந்த நேரத்துக்குள்ள இந்த மொத்த அரண்மனையையும் நீங்க ஒரே ஒரு போர்வைய வச்சு மூடணும். நாளைக்கு காலையில நான் பார்க்கும்போது ஒரு இடம் கூட மிச்ச வைக்காம நீங்க மூடியிருந்தா உங்களுக்கு நான் 1000 பொற்காசுகளை பரிசா தரேன். இல்லைன்னா நீங்க தோத்துட்டதா என்கிட்ட ஒத்துக்கணும். அரசர் சொன்ன கட்டளைய கேட்ட உடனே சபையில இருந்த எல்லாருமே ஆச்சரியத்தோட அமைதியா நின்னாங்க. ஒரே ஒரு போர்வைய வச்சு இவ்வளோ பெரிய அரண்மனைய மூடுறது யாராலையும் நினைச்சு பார்க்க முடியல. சோமுவும் சில நொடிகள் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா நின்னாரு. அவர் முகத்துல இருந்த சிரிப்பு மறைஞ்சி இப்ப அவர் யோசனையில முழுகியிருந்தாரு. அரசே, உண்மைய சொல்லணும்னா இந்த சவால் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில இதுக்கான பதிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். சோமு அரசருக்கு மரியாதையா வணக்கம் சொல்லிட்டு சபைய விட்டு வெளியே வந்தாரு. அரசர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இந்த தடவை சோமுவுக்கு வழியே இல்ல இப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. அரசபைய விட்டு வெளியே வந்த சோமு மெதுவா வீட்டை நோக்கி நடக்கிறாரு. அரசர் கொடுத்த சவால் தான் அவர் மனசு முழுக்க இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த சோமு சாப்பாடு கூட சாப்பிடாம அமைதியா உட்கார்ந்து ஏதோ ஒரு ஆழமான யோசனைக்குள்ள போயிட்டாரு. ஒரே ஒரு போர்வைய வச்சு இவ்வளோ பெரிய அரண்மனைய எப்படி மூடுறது? ஒரே ஒரு பெரிய போர்வைய நெய்ய முடியுமா? ஆனா அதுக்கு நேரம் அதிகமாகுமே. பல போர்வைகளை ஒன்னா சேர்த்து தைச்சிட்டா? இல்ல, அரசர் தைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அரண்மனையோட வரைபடத்து மேல போர்வைய போத்துனா எப்படி இருக்கும்? அதுவும் சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு வழியையும் யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில அது முடியாத வழின்னு அவரே முடிவு பண்றாரு. நேரம் கடந்துகிட்டே போச்சு. வெளியில இருள் சூழ ஆரம்பிச்சிச்சு. ஆனா சோமுவோட யோசனைக்கு மட்டும் முடிவே கிடைக்கல. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சோமுவுக்கு ஒரு பதிலே கிடைக்கல. அவரு ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அரசர் இந்த முறை உண்மையாவே ரொம்ப கடினமான சவாலை தான் கொடுத்திருக்காரு. களைப்பு அதிகமானதால சோமு அவர் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே அப்படியே தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில சோமு எந்திரிச்சு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சில நொடிகள் அமைதியா யோசிச்ச சோமுவுக்கு ஏதோ ஒரு யோசனை வருது. உடனே வீட்டை விட்டு கிளம்பி சந்தைக்கு போறாரு. அங்க ஒரு போர்வை இருக்கிற கடைக்கு போறாரு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கடைசியில ஒரு சாதாரண போர்வைய வாங்குறாரு. அத நல்லா மடிச்சு கையில எடுத்துக்கிட்டு நேரா அரண்மனைக்கு போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சோமு அரண்மனைக்கு வராரு. அப்போ அங்க அரசபையில எல்லாருமே உட்கார்ந்து இருந்தாங்க. வாங்க சோமு, சவாலுக்கான பதில கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அரசே, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் தயாரா இருக்கு.
சோமு கையில இருந்த சின்ன போர்வைய பார்த்ததும் சபையில இருந்த எல்லாரும் அமைதியா அவரையே பார்த்தாங்க. அரசர் மட்டும் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அரசரும் சபையில இருந்த எல்லாருமே சோமு என்ன சொல்ல போறாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சோமு அமைதியா கையில இருந்த போர்வைய அரசர் முன்னாடி வைக்கிறாரு. என்ன சோமு, இந்த போர்வையை எதுக்கு ஏன் முன்னாடி வச்சிருக்கீங்க? அரசு, முதல்ல இந்த போர்வைய உங்க கையில எடுத்துக்கோங்க. போர்வையை கையில எடுக்கணுமா? நான் உங்களை தான் அரண்மனையை மூட சொன்னேன். என்கிட்ட எதுக்கு இந்த போர்வையை கொடுக்குறீங்க? அரசே, நான் உங்க சவாலை தான் நிறைவேற்ற போறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சோமு இவ்வளவு உறுதியா சொன்னதும் அரசருக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகுது. சபையில இருந்த எல்லாரும் அமைதியா என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி சோமு, இப்ப சொல்லுங்க, இந்த போர்வையை வச்சு எப்படி அரண்மனையை மூட போறீங்க? அரசே, அதுக்கு முன்னாடி அந்த போர்வைய கொஞ்சம் உங்க கையில எடுத்துக்கோங்க. ஒன்னும் புரியாம அரசர் அந்த போர்வைய கையில எடுக்கிறாரு. இப்போ அந்த போர்வைய உங்களை சுத்தி போத்திக்கோங்க. என்ன சோமு, நான் என்ன சொன்னேன்? அரண்மனையை தான் மூட சொன்னேன். இப்போ என்னையே போர்வையை பொத்திக்க சொல்றீங்களே? அரசே, இந்த அரண்மனை வெறும் கல்லும் செங்கலும் சேர்ந்த ஒரு கட்டிடம் தான். ஆனா இந்த நாட்டோட உண்மையான அரண்மனை யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க தான். சபை முழுவதும் அமைதியாகுது. எல்லாரும் சோமு என்ன சொல்ல போறாருன்னு ஆர்வமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க இருக்கிற இடம்தான் இந்த நாட்டுக்கு அரண்மனை. அதனால உங்களை இந்த போர்வையால மூடினா நான் உங்களோட சவாலை நிறைவேற்றின மாதிரி ஆயிடும் இல்லையா? சோமு சொன்ன பதில கேட்ட அரசர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. அடுத்த நொடியே பலமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆஹா சோமு, மறுபடியும் உங்க புத்திசாலித்தனத்து முன்னாடி நான் தோத்துட்டேன். நானும் உங்களை தோற்கடிக்கணும்னு பல திட்டங்களை யோசிக்கிறேன். ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சு பரிசு வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நல்லது சோமு, இப்படியே இருங்க. கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நீங்களும் கலங்கக்கூடாது. நம்ம சோமு மாதிரியே யோசிச்சீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சரி, இப்ப கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.